ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பெர்ஃபெக்ட் கிரவுனோட 10th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோயின் நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை காப்பாத்தணுமா இல்ல உன்னோட ஹஸ்பண்டை காப்பாத்தணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் தான்ப்பா காப்பாத்தணும், என்ன என்னால காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அடுத்த சீன்ல நேரா ஹீரோ வந்து மீட் பண்ணி எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா இவங்க அப்பா கிட்ட போய் அப்பா எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி இருந்திருப்பா இல்லையா. அந்த நேரத்துல அவர் தெளிவா சொல்லி இருந்திருப்பாரு, இந்த நேரம் நீ டைவர்ஸ் அப்ளை பண்றதுதான் சிறந்தது, ஏன்னா இது ராஜவம்சத்துக்கே ஒரு பெரிய பழி. ஆக்சுவலா நீ அவரை யூஸ் பண்ணிக்கிட்டது இப்ப பேசப்படல, அவருதான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அவரு மேலதான் மொத்த பழியும் இருக்கு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்ன உடனே, டைவர்ஸா என்ன அவ்வளவு ஈஸியா இவ்வளவு சீக்கிரமா கேட்டுட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயின் தனக்கு தானே ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவன் நல்லா இருந்தா போதும் அப்படின்றத மனசுல மட்டும் வச்சுக்கிட்டு, எனக்கு இப்ப ஊர் முழுக்க கெட்ட பேர் ஆயிடுச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப பேரோடையும் புகழோடையும் வாழ்வ, அதனால என்னோட ஷேர் என்னோட கம்பெனி லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சேன். பட் உனக்கு எப்படி ஹானர்னு ஒண்ணு இருந்துச்சோ அதே மாதிரி என்னோட ஹானர் என்னோட பேரும் புகழும் இப்ப சதிஞ்சு போச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசின உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். நீ டைவர்ஸ் ஈஸியா கேட்டுட்ட, பட் என்னால அதை தர முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவனால சுத்தமா தூங்க முடியாம அப்படியே ரொம்ப உடஞ்சு போனவன் கார்டன்ல வந்து நின்னுட்டு இருக்கான். அப்போ மிஸ் ஜோய் கூட வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவன் அப்படியே பொறுமையா நடந்து போகும்போது, நீங்க அந்த பக்கம் போக கூடாது, அந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸ் இருந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் நான் அங்கதான் போக போறேன் அப்படின்ட்டு இவனும் பொறுமையா அவங்க அண்ணன் வாழ்ந்த அந்த இடத்துக்கு போறான். அங்க போன உடனே தன்னை அறியாம தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் அவனுக்கு பாய்சன் கொடுத்தது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது நல்லாவே இவனுக்கு தெரியும். இவன் உயிரோட இருக்கிறது, இந்த அரசவையில கிராண்ட் பிரின்ஸா இருக்கிறது கூட மகாராணிக்கும் அவங்க அண்ணனுக்கும் பிடிக்கலங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். இவன் இப்ப இருந்துட்டு இருக்கிறதே அந்த குழந்தைக்காக தான். ரெஜிஸ்ட்ரி நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான். இப்ப ஹீரோயினுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான். அவளை ரொம்ப நேசிக்கிறான். ஆனா இவ ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி வந்து பேசிட்டாலே அப்படின்றத நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுதுட்டு அதே இடத்துல நைட்டு ஃபுல்லா உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்ப அவங்க அண்ணன் உயிரோட இருக்கும் போது இவன் போய் கேட்டிருப்பான், ஏன்னா அப்படி இருக்கீங்க, குழந்தையும் பாத்துக்க மாட்டீங்க, அண்ணியும் சரியா பாத்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, டே உனக்கு தெரியாதுடா, அவ ஒரு நாள் கூட என்னை சார்ந்தவ வாழ்ந்ததே கிடையாது, என்னை நம்பினதே கிடையாது, என்ன ஒரு ராஜாவா அவ மதிச்சதே கிடையாது, அவளோட இஷ்டத்துக்கு தான் அவ இருக்கணும்னு நினைப்பா, அதனாலதான்டா நான் இப்படி அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல நீங்க கோழையா இருக்கீங்கன்னா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். ஆமாண்டா நான் கோழையாவே இருந்துட்டு போறேன், ஆனா உன்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை மாதிரி முடியக்கூடாது, நீ எப்பயுமே கோழையா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப இவனோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நினைச்சு நம்மளும் கோழையா தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மறுநாளும் விடியுது. இவன் பாட்டுல அரசாங்க வேலையில உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்த உடனே, என்ன விஷயமா வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நைட்டு நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நல்லா யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, சரி எனக்காக ஒரு அரசாங்க கூட்டத்தை கூட்டுங்க, நானும் கிராண்ட் பிரின்ஸோட மனைவியா அரசவையில வந்து பேசணும், எனக்கான டைவர்ஸ நான் அங்க ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஓகே நீ அப்படியே பண்ணிட்டு அவன் பாட்டுல ஆபீஸ் வேலையில இறங்க ஆரம்பிச்சிடறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன் இந்த விஷயம் ஜோய்க்கும் டூக்கும் தெரிய வர, என்னடா இது திடீர்னு டக்குன்னு டிவோர்ஸ்னு போயிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்ததுன்னு இந்த ராஜாங்கத்துல நடக்கிற ஆடத்தனத்தெல்லாம் வெளியில கொண்டுட்டு வர முடியும். ஆக்சுவலா கான்ட்ரோவர்ஷியல் போறது சகஜம் தான், அந்த நேரத்துல இப்படியெல்லாம் இவங்க பண்ணிருக்க கூடாதே அப்படின்ற மாதிரி டூ ஜோய் கிட்ட கேட்க, அப்பதான் ஜோய் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். ஹீரோயின் அவங்க அப்பா வீட்ல இருந்து ரிட்டர்ன் திரும்பி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்துல ஜோய் கூட தான் வந்திருப்பாங்க. சோ நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறேன், ஆனா அத கிராண்ட் பிரின்ஸ் ஒத்துக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் விடாம இந்த டிவோர்ஸ் எப்படியாவது பண்ணி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப டூ இந்த விஷயத்த ஜோய் கிட்ட வந்து சொன்ன உடனே, இந்த விஷயம் எனக்கு நேத்தே தெரியும், ஆக்சுவலா அவங்க டிவோர்ஸ் பண்றது அவங்களுக்காக மட்டும் இல்ல, கிராண்ட் பிரின்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு என்னோட எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல டூக்கும் மெசேஜ் வருது. டக்குன்னு அவ போன் எடுத்துட்டு தனியா போய் பேச ஆரம்பிச்சிடறா. அந்த இடத்துல சொல்லுங்க ஹைனஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. பட் என்ன பேசினான்றத காட்டல. அடுத்த சீன்ல ஹீரோயினும் கிளம்பி அரசவைக்குள்ள போறாங்க. அங்க ஆல்ரெடி அமைச்சர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டூவும் சோவும் கூட வந்திருக்காங்க. சோ இப்போ அரசாங்க பணிகளை பத்தி மதர் குயினோட அண்ணன் பேச ஆரம்பிக்க, நான் இப்போ பேச போறேன், அதனால எல்லாருமே அமைதியா இருங்க. நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க, இந்த பதவியில இருந்து என்ன எடுத்துருங்க, நான் இப்ப கிராண்ட் பிரின்ஸோட மனைவியா இருக்கேன், இந்த இடத்துல உட்காந்து என்னால அரசாங்க விஷயத்த பாத்துக்க முடியும், ஆனா இந்த இடத்துல இருந்து என்ன எடுத்துருங்க, நான் இப்போ கிராண்ட் பிரின்ஸை டிவோர்ஸ் பண்ண போறேன், அதுக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து ஆதரவு தெரிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட, இந்த பக்கம் என்ன பேசுறதுன்னே தெரியல, எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஆக்சுவலா கல்யாணத்தன்னைக்கு விஷம் வச்சது நானு ஒரு சில பேர் பொருளியை கிளப்பிட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால அந்த விஷயத்த நான் கிராண்ட் பிரின்ஸ்க்கு வச்சுட்டேன்னு கூட சில பேர் பேசிட்டு இருந்தீங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை பதவியில இருந்து நீக்கிட்டு என் மேலேயே நீங்க விசாரணை கமிஷனை அமைக்கலாம், என்ன கேள்விகள் எல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இப்போ ஹீரோயினோட அண்ணா ஒரு
பிரஸ் மீட்டை கொடுக்க போறாரு. முதல் முறையா பிரஸ் மீட் கொடுக்கறதுனால அவர் கொஞ்சம் பேனிக்கா இருக்கும் போது ஹீரோயினோட அண்ணி, நீங்க கலக்குவீங்க, போய் கலக்குங்க, நான் தான் இருக்கனே, முதல் முறையா சிஓவா பிரஸ் மீட் கொடுக்க போறீங்க அப்படின்னு வாழ்த்தி வழி அனுப்புறா. இந்த பக்கம் இவன் ஸ்டேஜுக்கு போன உடனே என்னோட மனைவியை பார்க்க எல்லாமே சூப்பரா பண்ணுவ பேபி அப்படின்ற மாதிரி இவ கையை காட்ட அவனும் பிரஸ் மீட்டை ஸ்டார்ட் பண்றான். அப்ப ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பாங்க இல்லையா, இந்த 3 வருஷ கல்யாண கான்ட்ராக்ட எதுக்காக அவங்க தங்கச்சி கிராண்ட் பிரின்ஸ் கூட போட்டாங்க, இதனால உங்களோட கம்பெனிக்கும் உங்களோட ஷேருக்கும் என்ன லாபம், இதை நீங்களா பண்ணீங்களா இல்ல அவங்க மட்டும் தனியா பண்ணாங்க, இதுல என்னென்ன சதி வேலைகள் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களோட கல்யாணத்தை அவங்க தான் பண்ணாங்க, அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள டீப்பான ஒரு காதல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதெல்லாம் பொய் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கேட்க டக்குனு இவன் கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு ரகடா பேச ஆரம்பிக்க அதை எல்லாருமே போட்டோ பிடிக்கிறாங்க. சோ இப்ப இவரு ஆவேசமா பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கூச்சல் போடுறாங்க. அந்த நேரத்துல ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணீங்களா, அவ கேஸ்டல் பியூட்டியோட சிஇஓ, அவளோட காலடியில அந்த உலகமே இருக்கும்போது ஒரு கிராண்ட் பிரின்ஸ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளோட புகழ் உச்சிக்கு போகணுமா என்ன, அதுக்கப்புறம் தான் அவ அடைய போறல என்ன, ஆல்ரெடி அவ புகழின் உச்சியில தானங்க இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவன் சூடா பேச இந்த விஷயம் மொத்தத்தையும் சோய்க்கும் அன்னிக்காரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் எங்களோட கல்யாணத்துக்காக நாங்க பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம்ட்டு நிறைய செலவுகளை வச்சுட்டோம்ட்டு அரசாங்க தரப்புல இருந்து இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா, அதுக்காக என்கிட்ட இருந்து நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி பேச இந்த பக்கம் இவன் அந்த மேரேஜ் அக்ரிமெண்ட்டை எல்லாரும் முன்னாடியும் காட்டி, நான் நினைக்கிறேன் எல்லாருமே இந்த மேரேஜ் அக்ரிமெண்ட்டை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த அக்ரிமெண்ட்னால கிராண்ட் பிரின்ஸ்க்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா, அதே மாதிரி என்னோட தங்கச்சிக்கும் ஏதாவது ஆதாயம் இருக்கா, அது இல்லாம இந்த ஒப்பந்தத்துல அவள் தனது எல்லா சொத்துக்களையும் நில அஸ்திரங்களையும் ஒப்படைக்க போறேன் அப்படின்னு ஏதாவது எழுதப்பட்டிருக்கா, அப்படி யாராவது படிச்சீங்களா, இதுல எழுதியிருக்கிறது எல்லாமே 2 பேருக்கும் எதிர்ப்பால இருக்கு, இது எல்லாருமே நீங்க படிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்களா என்ன, ஆனா ஒரு விஷயம், இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், உன்னோட கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு எங்க அப்பா கூட சொல்லியிருந்தாரு, ஏன் நான் கூட அட்வைஸ் பண்ணியிருந்தேன், ஆனா அதெல்லாம் எங்க அவங்க கேட்டாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆக்சுவலா இந்த கல்யாணத்தினால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா, இல்ல டிவோர்ஸ் பண்றதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா, ஒண்ணுமே இல்ல தானங்க, இதே தாங்க நாங்களும் சொன்னோம், ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எதனால தெரியுமா, அவங்க 2 பேரும் உண்மையா காதலிச்சாங்க, பைத்தியக்காரத்தனமா காதலிச்சாங்க, அப்படியாப்பட்டவங்க 3 வருஷத்துல எப்படிங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரிவாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீங்க எல்லாருமே அவங்களோட காதலை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் தப்பா வதந்திகள் பரவுறதுனால இத ஃபேக் மேரேஜ்னு ப்ரொஜெக்ட் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, அவங்களோட காதல கடுமையா எதிர்த்தாங்க, அதனாலதான் நான் இப்படி ஒரு அக்ரிமெண்ட போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன், சும்மா ஒரு உடன்படிக்கைய பேப்பர்ல எழுதியிருக்காங்க, இதுல ஏதாவது ஒரு அட்வொகேட் வந்து அட்டானியோ சைன் பண்ணி இத ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரா என்ன, ஏன்னா அரச குடும்பத்துல டிவோர்ஸ்ங்கிறது எதிர்க்கப்பட்ட ஒன்று, டிவோர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அதனாலதான் கிரவுன் குரூப்புக்கும் கேஸ்டல் குரூப்புக்கும் ஒரு அக்ரிமெண்ட போடுற மாதிரி இதை நான் போட்டேன், இதெல்லாம் எதனாலனா ட்ரூ லவ்வா இருக்கிறது நாளைக்கு காலப்போக்குல மாறி போச்சுன்னா அரச குடும்பத்துல விவாகரத்துன்னு ஒண்ணு தடை செய்யப்பட்டுள்ளது, அதனால சாதாரணமா ஒரு ஒப்பந்தமாவது போட்டுக்கோங்க, அட்லீஸ்ட் 3 வருஷமாவது சேர்ந்து வாழ்றோம், இல்லனா செட் ஆகலனா அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையை சொல்லணும்னா இதுல ஒரு வழக்கறிஞர் கூட சைன் போடல, அட்டானி கொடுக்கல, இது என்னோட தங்கச்சியை பாதுகாக்கிறதுக்காக நான் எடுக்கிற ஒரு முயற்சியா இருக்க கூடாதா, ஏன்னா கேஸ்டல் குரூப் எங்க இருக்கு, கிரவுன் குரூப் எங்க இருக்கு, நாளைக்கு அவ ஏமாத்தப்பட்டுட்டானா என்ன பண்றது, இது சாதாரணமா குடும்பத்திலையும் காதல்லையும் வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒண்ணு, இத போய் எடுத்துக்கிட்டு ஊர் உலகமே பரப்பி ஒரு நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா, அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இது ஒரு ராஜ துரோகம், அரசு துரோகத்துக்கு திட்டம் போடுற செயலாகும், இதுக்கப்புறம் நீங்க இந்த கான்ட்ரோவர்ஷியல பத்தி பப்ளிக் மீடியால போஸ்ட் பண்ற ஒவ்வொன்னையும் நான் பிடிஎஃப் சேர்த்து வைப்பேன், ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு தான் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அனல் பறக்க பேசிட்டு அவன் பாட்டுல கீழே இறங்கணும்னு ஒய்ஃப் அதை பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த அளவுக்கு சூப்பரா பேசியிருக்கீங்க அப்படின்னு அப்படியே பெருமைப்படுத்தி கூட்டிட்டு போக, அவ்வளவுதான் ஊர் உலகமே இது தப்பான ஒரு விஷயம், இதை நம்ம பரப்பக்கூடாது, ஆக்சுவலா அவங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அதை நம்ம வெளியில எடுத்துட்டு வரக்கூடாது, டிவோர்ஸ்ன்ற ஒண்ணு எதுக்காக பண்ண போறாங்க, அதுல இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆதாயம் இருக்கு, இப்படி எல்லாம் டிபேட் பேச ஆரம்பிச்சிடுறாங்க, இதை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் இதை எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாருமே பார்த்துட்டு சோ இத எப்படியோ ஹீரோயினோட அண்ணன் மூடி மழுப்பிட்டாரு, பட் அரசவையில என்ன நடந்துட்டு இருக்கோ தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஹீரோயின் நான் தான் தப்பு பண்ணேன், எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன், கிராண்ட் பிரின்ஸ் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, நான் ராயல் செக்ரட்டரியேட் கிட்ட கவுன்சிலிங் பண்ணாமலே இந்த முடிவுக்கு
முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு மகாராணியோட அண்ணன் பேச ட்ரை பண்ணும்போது டக்குன்னு ஹீரோயின், நீங்க எல்லாருமே நல்லா நோட் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த கான்ட்ராக்ட்ல கிரவுனுக்கு எந்தவித பாதிப்பும் வரப்போறது கிடையாது. எங்களோட கல்யாணத்தினால கிராண்ட் பிரின்ஸுக்கு எந்த ஒரு ஆதாயமே இல்ல. இதுக்கப்புறமும் ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் ஊர் உலகத்துல பேசினாங்கன்னா அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அத ஏன் மேல நீங்க பழி சுமத்தலாம். நான் அதை தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. கிராண்ட் பிரின்ஸுக்கு அவரோட பதவியை நீங்க திரும்ப கொடுக்கணும். அது அவரோட கிரவுனுக்கு பெருமையை சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை வைக்க அந்த இடத்துல நீங்க ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ ரொம்ப பொறுமையா இருக்கான். எல்லாருமே அவனை பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருந்தவன் டக்குன்னு டூவை பாக்குறான். டூ டக்குன்னு பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுக்க அவ யாருக்கும் மெசேஜ் அனுப்ப அங்க இருந்த அரசவை ஆணையர்கள்லாம் வராங்க. அதாவது மகுடம் சூட்டக்கூடியவர்கள். அவங்களோட கையில அதுக்கப்புறம் கிராண்ட் பிரின்ஸ் கிரவுன் பிரின்ஸா மாற போறாரு அப்படிங்கிற அறிக்கைய ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும் சொல்ல அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நேத்து அவரு அவங்க அண்ணனோட அறைக்கு போயிருந்தாரு இல்லையா, அந்த இடத்துல ஆமாண்ணா உன்ன மாதிரி நானும் கோழையா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதாரு இல்லையா, அந்த நேரத்துல இந்த நேரத்துல தான் நான் கோழையா இருக்கேன், ஆனா உன்ன மாதிரியே நான் கோழையா ஃபியூச்சர்ல இருந்துட மாட்டேனா. கண்டிப்பா இந்த இந்த அரசாங்கத்தை நான் கையில எடுத்து நல்ல ஒரு ஆட்சியை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ப்ராமிஸ பண்ணிட்டு நேரா இவரோட சேஃப்ல அவங்க அண்ணா எனக்கு அப்புறம் ராஜ பதவி அயானுக்கு தான் போய் சேரணும், என்னோட தம்பியான கிராண்ட் பிரின்ஸ்க்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அத எல்லாரும் முன்னிலையிலையும் கொண்டுட்டு வர நேரம் வந்துருச்சு. அப்படின்றத எடுத்ததுக்கு அப்புறம் நேரா நடந்து போய் நான் இப்போ உடனே மெஜஸ்டியை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மெஜஸ்டிக்காக வெளியில காவல் காத்துட்டு இருக்கவங்க இல்ல அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இப்ப நான் வந்திருக்கேன்ட்டு இமீடியட்டா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மெஜஸ்டியும் தூங்கல போல இருக்க, மாமாவை உள்ள வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை உடனே கட்டளையிட டக்குன்னு ஹீரோ உள்ள போன உடனே, மெஜஸ்டி என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் உங்களோட பதவியை நான் எடுத்துக்க போறேன், நீங்க எனக்காக கொடுப்பீங்களா, உங்க ராஜ பதவி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அடுத்த ரூம்ல தான் மகாராஜாவும் மகாராணியும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல தான் ஃபைட் நடந்திருக்கும். ஃபைட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு லெட்டர் எழுதி இருந்திருப்பாரு. அந்த லெட்டரோட காப்பியை ஃபர்ஸ்டே கிராண்ட் பிரின்ஸ் கிட்ட ஒரு காப்பியை கொடுத்திருந்திருப்பாரு. அந்த விஷயத்த மெஜஸ்டி கிட்டையும் சின்ன வயசுலயே சொல்லி இருந்திருப்பாரு. நேரம் வரும்போது உன்னோட பதவியை நீ மாமாவுக்காக விட்டு கொடுக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு லெட்டரை எழுதும் போதுதான் அத மதர் குயின் வந்து கொளுத்திருப்பா. சோ இப்ப அத படிச்சு காட்டுறாங்க. அந்த நேரத்துல இப்போ உடனே மெஜஸ்டியை போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மதர் குயினோட அண்ணன் துடிக்க, அதுக்கு உங்களுக்கு பர்மிஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்ன உடனே பேச்சே இல்ல. ஏன்னா அவரு பதவி பிரமாணம் எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அவரு கிரவுன் பிரின்ஸ், இந்த நாட்டோட ராஜாவே அவர் தான். சோ அதே கோவத்துல அவர் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பின்னாடியே வந்து, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, நீ இந்த மாதிரி முடிவு எடுப்பன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கையை பிடிக்க, அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவ இவனோட நல்லதுக்காக தான் டிவோர்ஸ் கேட்டு இருந்திருப்பா. ஆனா அவங்கிட்ட சொல்லும் போது எனக்கு உன்னால இந்த அளவுக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இருந்திருப்பா இல்லையா, அதை திரும்பவும் சொல்லி காட்டி என்னால உனக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லி தானே டிவோர்ஸ் கேட்ட, இதுக்கப்புறம் எதுக்கு உனக்கு டிவோர்ஸ், இந்த நாட்டோட அரசனே நான் தான், உன் பெருமையும் புகழும் இதுக்கப்புறம் கெட்டு போகாது ஓகேவா அப்படின்ற மாதிரி முறைச்சுக்கிட்டே போக ஹீரோயினால அதை தாங்கியிருக்க முடியாது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல குயின் மதரை காட்டுறாங்க. இந்த விஷயம் இப்பதாங்க குயின் மதருக்கே தெரிய வருது. ஐயோ என்ன நடந்துச்சு, திடீர்னு அவன் மகாராஜா ஆயிட்டானா, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது எல்லாமே ப்ரீ பிளான்ட். ஆல்ரெடி உங்க அண்ணன் ஒரு லெட்டர் எழுதி உங்க தம்பி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க உங்ககிட்ட ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுதாங்க அந்த தீ விபத்துல எரிஞ்சு போச்சு. அதை கொண்டுட்டு வந்து இப்ப படிச்சுட்டு நான் மகாராஜா ஆகணும் அப்படின்ற மாதிரி மெஜஸ்டி கிட்டையும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. மெஜஸ்டியும் அந்த பர்மிஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அவரு மகாராஜர் ஆக போறாரு. ஆனா அவரு பதவி ஏற்கிறதுக்குள்ள மெஜஸ்டி 3 தடவை நீ மகாராஜர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 3 தடவை மறுதளிச்சா அவரால ஒரு கிரவுன் பிரின்ஸா ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அந்த விஷயம் எனக்கும் தெரியும், எங்க மெஜஸ்டி அப்படின்னு தன்னோட புள்ளைய பாக்குறதுக்கு வருவாங்க. ஆனா மெஜஸ்டிய பாருங்களேன், ரொம்ப ஸ்மார்ட். அம்மா கதவை திறந்துட்டு உள்ள வரவே கூடாது, யாராவது வந்து நம்மள கம்பல் பண்ணி அம்மா ராஜாவாகிறது தடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முன்கூட்டியே அங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாத்தையும் கதவை போட்டு அடைச்சிட்டு உள்ளே நின்றுட்டு இருக்கோம். வெளியில இருக்கவங்க கிட்ட யார் வந்தாலும் என்ன பாக்குறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அவங்க அம்மா வந்து நான் மெஜஸ்டிய பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னதான் இருந்தாலும் இப்போதைய மகாராஜர் அவரு ஆணையிட்டு இருக்காரு, யாரையுமே உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்ல, நான் அவனோட அம்மா ஒழுங்கா
உள்ள விடுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்களால முடியாது, எங்களோட அரசர் ஆணையை மீற முடியாதுன்னு அவங்க பயந்துகிட்டே சொல்ல, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த கதை உடைக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து மதர் குயினை தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல மதர் குயினை உட்கார வச்சு, நீ ஏன் இந்த அளவுக்கு குதிக்கிறேன்னு எனக்கு தெரியல, நீ இப்ப மகாராணியா தான் இருந்துட்டு இருக்க, ஆனா நீ இந்த விஷம் தடவி கொல்ல நினைச்சது, இந்த கேஸ் எல்லாம் உன் மேல ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப அவங்களே பிடிச்சி நோண்டிட்டு இருந்தீங்கன்னா எல்லா விஷயம் ரிவீல் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன நீ இப்ப நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படிங்கிற மாதிரி மதர் குயின் பிரைம் மினிஸ்டர் பார்த்து கேட்க, ஆமா உன பிளாக்மெயில் தான் பண்ணிட்டு இருக்க, நீயும் உங்க அண்ணனும் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருப்பீங்க, எல்லாரும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ராஜாராணி பதவி மட்டும் உங்களை விட்டு போகவே கூடாது, ஆனா ஒழுங்கான ஆட்சி பண்ண மாட்டீங்க, உன் புள்ளைய இப்ப மிரட்டுறதுக்கு நீயே துணிஞ்சிட்ட, உங்க அண்ணன் உன் புள்ளைய போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நீ அதை கண்டுக்கல, அவன் மகாராஜான்றதையே மறந்துட்டீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கும்போது மகாராணி அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இங்க பாரு, அவ டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணா, ஆனா அவன் ஒரு தடவை மறுத்துட்டான், இன்னும் 2 தடவை மறுத்தா அவங்களோட டைவோர்ஸும் ஆகாது, நீ ஏதாவது இதுல நடுவுல பூந்து செய்ய நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், பாய்சன் கேஸ் அப்படியே ஹோல்ட்ல இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் கொடுத்துறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் அப்படியே தனிமையில உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல நீ என்ன நம்பல, நான் உன்னை காப்பாத்துவேன்னு கடைசி வரைக்கும் நம்பல அப்படின்ற கேள்வியை ஹீரோ கேட்டுட்டு போயிருந்திருப்பா. அதை நினைச்சு இவ ரொம்ப ஃபீல் பண்றா. அப்போ டூ அந்த இடத்துக்கு வந்த உடனே எங்க அவன் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, தெரியல, அவரு கார் எடுத்துட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இந்நேரத்துல வெளியில போனா எவ்வளவு பெரிய ஆபத்து, ஏன் இப்படி என்கிட்ட சொல்லாம போகணும், நான் என்ன தப்பு பண்ணேன், அரசாங்கத்துல ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, என்கிட்ட சொல்லிட்டு போகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமா புலம்புறா. இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க, அவன் பயங்கர ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையில ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுபடி போயிட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப ஹீரோயின் மட்டும்தான் உண்மையா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் அவளும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருந்திருப்பா இல்லையா, அதை நினைச்சு ஃபீல் பண்ணபடி போயிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோயின் கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் டூ வந்து ஹீரோயின் கிட்ட, நீ அவன் கிட்ட டைவர்ஸ் கேட்டியா, சரி என்ன கஷ்டத்துல அவன் வெளியில போனானே தெரியல, நான் வேணா சோயை கூட்டிட்டு போய் தேடி பாக்குறேன், நீ வேற தனியா எங்கேயாவது தேடிட்டு போனீங்கன்னா 2 பேரையும் சேர்த்து தேட வேண்டியிருக்கும், நீ பாட்டு அமைதியா உள்ளே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு டைமும் அவ டவுன்ல போகும்போதெல்லாம் அவன் ஆறுதலா இருப்பா. என்ன நீ நம்புறியா, காசை விட காதல் தான் பெருசு, அன்பு தான் பெருசு, பாசம் தான் பெருசுன்னு அடிக்கடி அவகிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா. பட் இவ அவனோட நல்லதுக்காக தான் டிவோர்ஸ் வேற கேட்டு இருந்திருப்பா. ஆனா கிராண்ட் பிரின்ஸா இருந்தவன் இப்ப மகாராஜாவா மாறிட்டா. மாத்தி சொன்னா அந்த இடத்துல இவளோட பேச்சு எடுப்படுமா என்ன? இந்த பக்கம் இவனுக்குள்ளேயும் பயங்கரமான கஷ்டம். காரை கொண்டுட்டு போய் டெரஸ்ல நிறுத்திட்டு அப்படியே அவளே நினைச்சு பயங்கர சோகத்துல இருக்கா. இப்போ டூ கிராண்ட் பிரின்ஸ காணோன்னு தேடிட்டு போறதுக்காக பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது சோய் வந்து, என்னாச்சு, ஏன் இவ்வளவு வேகமா போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கிராண்ட் பிரின்ஸ் ரொம்ப நேரமா அரண்மனையில் இல்ல, அதான் தேடி போறேன் அப்படின்னு சொல்ல, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு போன் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ண முயற்சிக்கும் போது, இங்க பாரு, அவருக்கெல்லாம் கால் பண்ணாத, அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது ஆல்ரெடி உனக்கு தெரியுமா, தெரிஞ்சு தேடுற மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொடுத்துட்டு இவ்வளவு பரபரப்பா வெளியில வந்த, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு டூ நினைச்சு பாக்குறா. ஹீரோ வெளியில போறதுக்கு முன்னாடி டூ கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்திருப்பான், பட் யார்கிட்டயும் சொல்லாதன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருந்திருப்பா. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு இவங்களுக்கு தெரியும். சோ நான் இப்ப பியர் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு டூ போய் அந்த ஆத்தோரமா உட்காந்துட்டு பியர் சாப்பிடும் போது அவனும் கூடவே போறா. ஜோய், இந்த இடத்துல உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, பியரா இல்ல இந்த ஓடிட்டு இருக்க நதியா இல்ல நானா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை கேட்டுட்டு ஜோய்க்கு ஒரு மாதிரி இருக்கு, பதிலையும் சொல்ல முடியல, அவளையும் பார்த்துட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல, பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். இப்படி ஒரு ப்ரொபோசல டூ ஜோய்க்கு கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவனுக்கு சரியா எக்ஸ்பிரஸ் கூட பண்ண வரல, அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின், எங்க இருக்க, சாப்பிட்டியா, என்ன இப்படி தனியா விட்டுட்டு போலாமா, உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் என்ன இப்படி தனியா விட்டுட்டு போனீனா என்னால தாங்க முடியுமா அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டே நடந்து போக, பின்னாடி பாருங்களேன் லேடி சோயும் பனிப்பெண்களும் இவ பின்னாடியே வாக்கிங் வராங்க. அப்போ நீ சேஃபா இருக்கியா, உன்னோட லொகேஷன் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, சரி இந்த டூ தேடி போனாலே அவகிட்ட எந்த ஒரு பதிலும் வரலையே, உண்மையாவே அவ தேடுறாளா இல்லையா அப்படின்னு பலவித குழப்பத்தோட இவன் நடந்துகிட்டு அப்படியே தனக்கு தானே பேசிட்டு போகும்போது, பின்னாடி இருக்கு சாய், மை லேடி அப்படின்ட்டு பொறுமையா கூப்பிட, இவளும் என்ன அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க, ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்க, இளவரசர் இந்த காம்பவுண்ட் சுவரை ஏறி தாண்டி போனாரு, அன்னைக்கு நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நீங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டதா ஊர் உலகமே பேசிக்கிச்சு, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள காதல் இருக்கு, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்ன ஒரு சங்கோஜனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அரண்மனை கதவுகள்லாம் மூட போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா இல்ல அரண்மனை கதவு இன்னும் கொஞ்ச நேரத்துல மூடிடும், இப்ப நான் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, யாராவது என்ன எங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் மிஸ் ஜோயை கட்டி அணைச்சிட்டு தடைகளை மீறி ஓடுற மாதிரி டக்குன்னு தன்னோட கார் எடுத்துட்டு ஹீரோ எங்க இருக்கான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் போல இருக்கு, அவனை தேடி கிளம்ப ஆரம்பிச்சிடறா. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்ப்போம், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு ஐ எம் சிக்குன்னு மெசேஜ் அனுப்புறா.
பேசினப்போ அப்புறம் என்ன ரிப்ளை வந்துச்சுன்னே தெரியல. ஒரு ஸ்மைல கொடுத்துட்டு காரை பட வேகமா எடுத்துட்டு பறக்க ஆரம்பிப்பா. தன்னோட பிரைவேட் ரெசிடென்சில இருப்பா. அந்த இடத்துல நாளைக்கு தான் நான் அரண்மனைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, ஏன் நான் இங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு நிக்க, அவனும் இவளை பார்த்துட்டு நிக்க, அந்த நேரத்துல நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அவனை கட்டி அணைச்சு முத்தமிடுறா. பட் அவனும் முத்தமிடாம அவளையே பார்த்துட்டு இருக்கான். உனக்கு இது வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்ப முத்தமிட முதல் முறையா அவங்களோட மன வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மறுநாள் விடிஞ்சு போகுது. பக்கத்துல ராயல் ஹைனஸ காணோம். இவன் மட்டும் எழுந்து அவனை தேடி பார்க்கும் போது பொறுமையா அவன் எழுந்திருச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, அதாவது கனவு கண்டியா அப்படின்ற மாதிரி பதறி போய் அவன் கேட்க, ஒன்னும் இல்ல எனக்கு அரண்மனையில இருந்து கால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்காக இப்ப போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நான் 3 தடவை ரெஃப்யூஸ் பண்ணணும், ரெஃப்யூஸ் பண்ணா எனக்கு அந்த ராஜ பதவி கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்ல ஆக்சுவலா எங்க அண்ணன் அந்த பதவியை எனக்காக விட்டு கொடுத்துருக்காங்க, அத அரசாவை முன்னாடி நான் இப்ப வச்சுட்டேன். ஆனா நான் அரசராகணும்னா என் நெஃப்யூவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. நான் மெஜஸ்டியை காப்பாத்தணும், அரசரை காப்பாத்தணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் மெஜஸ்டியும் கிராண்ட் பிரின்ஸும் ஒன்னா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும் போதுதான் குயினுக்கு கோவம் வந்து, என்னது பதவியை உன் தம்பி கிராண்ட் பிரின்ஸுக்கு கொடுக்க போறியா, இவனுக்கு கொடுக்க போறியா, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி கத்திட்டு சண்டை போட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல அத மெஜஸ்டி கேட்டுட்டு பயங்கரமா அழுதுருப்பாரு. இவனும் கட்டி அணைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிராண்ட் பிரின்ஸ்க்காக ஒரு பாக்ஸ கொடுத்து அனுப்பியிருப்பாரு. அத லேடி சோய் தான் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, உங்களுக்காக அவங்க அண்ணன் ஒரு ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி லேடி சோய் சொல்லிட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ண, அதுல பாத்தீங்கன்னா கிரவுன் பிரின்ஸோட ட்ரெஸ் இருக்கும். அதை பார்த்த உடனே லேடி சோய்க்கு பயங்கர ஷாக்கு. ஆன வாய பொத்திக்கிறாங்க. என்னது இது, தான் அண்ணனோட ட்ரெஸ் என்கிட்ட கொடுத்திருக்காருனா அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்குள்ள இந்த பக்கம் சோய் ஓடி வந்த, பேராபத்து, அரசரோட மாளிகை எரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் அங்க போறதுக்குள்ள அரசர் இறந்து போயிருக்காரு. சோ அதுக்குள்ளதான் உண்மையான ஒரு லெட்டரையும் எழுதி வச்சிருந்திருப்பாரு. அது அரசரோட ஆணையாகவும் இருந்திருக்கும். கிராண்ட் பிரின்ஸ ராஜாவாக்குறது ராஜாவோட முடிவு. பட் ராஜா அந்த முடிவை எடுக்கும் போது அவரை கொன்னுட்டாங்க, அந்த இடத்த கொளுத்திட்டாங்க அப்படிங்கறதுக்கு எவிடன்ஸ் இந்த இடத்துல அவரு இன்னொரு லெட்டரை எழுதிட்டு இருந்திருப்பாரு. அதுவும் விஷத்தை குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கோழை அப்படின்னு ஃபீல் பண்ண அவரு, இதுக்கப்புறம் நம்மளால ஒரு நல்ல அரசனா இருக்க முடியாது, தன்னோட மனைவியும் தன்னை மதிக்கல நம்பல அப்படின்ற ஒரே விரக்தியால தான் இந்த முடிவையும் எடுத்திருந்திருப்பாரு. எனக்கு அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் இந்த ராஜ பதவி தேவையில்லை, ஆனா நான் என்னோட மெஜஸ்டியை காப்பாத்தணும், அதுக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன், அந்த ராஜ பதவிக்காக அவனையே கொன்னாலும் கொல்லுவாங்க அப்படின்னு இவனோட மனசு பலவித போராட்டங்களுக்குள்ள பிளாஷ்பேக் அப்படியே நினைச்சபடி ஹீரோயின் கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கான். நான் இப்ப ராஜா ஆகிறது பெரிய விஷயமே கிடையாது, பட் உசுறு முக்கியம் இல்லையா, கண்டிப்பா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழும்போது நான் உன்னோட சைட்ல இருக்கேன், நீ மெஜஸ்டியும் காப்பாத்துறது என்னோட பொறுப்புன்ற மாதிரி அவ பொறுப்பேத்துக்கிறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க மறுநாள் கிளம்பி அரசவைக்குள்ள வரும்போது ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இவங்க 2 பேரும் பிரியணும், இவங்க 2 பேரும் ஃப்ராட் பண்ணி கிராண்ட் பிரின்ஸ் கிராண்ட் பிரின்சஸா மாறி இருக்காங்க, சோ இவங்களோட பதவியை பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் அந்த ப்ரொட்டஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டு இருக்கும் போது சோய் வந்து, மகாராணி உங்களை கூப்பிடுறாங்க, உங்களை மீட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் கிட்ட சொன்ன உடனே அடுத்த சீன்ல இவன் மகாராணியை மீட் பண்ண போறான். அந்த இடத்துல உனக்கு உண்மையாவே மகாராஜா ஆகணும்னு ஆசை இருக்கா இல்ல வெறியா, நீ அவருக்கு இன்னும் 8 வருஷம் காலம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் மகாராஜா வாரத்துக்கு மெஜஸ்டிக்கு வயசு வந்துரும், அதனால முந்திக்கிட்டு நீ ராஜாவாகணும்னு நினைக்கிறியா, அவனால எதையுமே சிந்திக்க கூட முடியாது, ஒரு முடிவையும் எடுக்க முடியாது, அவன்கிட்ட போய் நான் மகாராஜா ஆகணும்ட்டு நீ கேட்டியா, இது உன்னோட சுயநலத்துக்காக அவனை நீ யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, போதும் இதான் உங்களோட பிரச்சனையா, நான் மகாராஜா ஆகக்கூடாது அப்படிங்கறத உங்களோட பிரச்சனையா, நம்மளோட மெஜஸ்டிக்கு சொந்த விருப்பமும் கிடையாது, தனியா முடிவெடுக்க தெரியவும் தெரியாது, ஆனா நீங்க அவரை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு முடிவை எடுத்து ராஜ்யத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதுவும் தப்பான ராஜ்யத்தை, அதுல இருந்து நான் இந்த நாட்டு மக்களை காப்பாத்த விரும்புறேன், இந்த ராஜ்யத்தையும் காப்பாத்த விரும்புறேன், அதுக்காக நீ அவனை பப்பேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி திரும்ப மகாராணி கேட்க, ஆமா நான் பப்பேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டது உண்மைதான், என்னால மெஜஸ்டி முன்னாடி நின்னு பேச முடியும், என்கிட்ட அந்த வில்லே இருக்கு, மெஜஸ்டியை காப்பாத்துறதுக்கும் அவரை பாதுகாக்கிறதுக்கும் அவரோட முன்னாடி என்னால நிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு மதர் குயின் பயங்கரமா கத்துறாங்க. மதர் குயின், நான் மெஜஸ்டி
மெஜஸ்ட்ரியோட அம்மா அப்பா மேல வச்சிருக்க மரியாதைய மனசுல இன்னும் வச்சிருக்கிறதுனாலதான் உங்களோட பாவத்துக்கு நான் இன்னும் பழி வாங்காம இருக்கேன். இல்லனா உங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க பண்ண பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக, அந்த நேரத்துல இந்த நேரத்துல எதுக்குடா நீ மகாராஜா ஆகணும்னு முடிவெடுத்து இப்படி ஒரு செயலை பண்ண அப்படிங்கிற மாதிரி இவ கத்தி பயங்கரமா அழ. அவ அமைதியா இருக்கா. அந்த நேரத்துல நான் எத்தனை தியாகங்களை பண்ண, என் மகாராஜா ஆகணுங்கிறதுக்காக எத்தனை தியாகங்களை பண்ண, அதே மாதிரியான தியாகங்களை நீயும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி உழுக்க, அப்படியே மதர் குயினோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும் போது பியானோ வாசிச்சிட்டு இருக்கும் போது, ஸ்கூல் படிக்கிற டைம்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல அவ சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை எடுத்துட்டு போகும்போது மதர் குயினோட அண்ணன் வந்து நீ குயினாக போற அப்படின்ற மாதிரி மகாராஜாவை கட்டிக்கிறதுக்காக அவரோட போட்டோ கொடுத்து ஒரு ப்ரப்போசலை கொடுத்திருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஹீரோயின் கிரவுன் பிரின்ஸோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கிராண்ட் பிரின்ஸ் வந்து மதர் குயின் கூட படிச்சிருந்திருப்பான் போல இருக்கு. அதாவது அங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ணை ஆல்ரெடி இவன் லவ் பண்ணிருக்கான். அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தா விட்டு கொடுக்கணும் இல்லையா, அப்படி அவன் விட்டு கொடுத்திருந்திருக்கான். அதுதான் இவ இப்ப கேட்டு உனக்காக எத்தனை சாக்ரிஃபைஸ பண்ணிருக்கேன் உங்க அண்ணனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும், ஏன் இந்த ராஜ பதவியை மட்டும் என் பிள்ளைக்காக விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற பங்கமான ட்விஸ்ட ரிவீல் பண்ணி இவங்கிட்ட அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஹீரோ டக்குன்னு வெளியில இருக்கிற லேடியை கூப்பிட்டு, இங்க பாருங்க இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 3 நாளைக்கு இவங்களை பாக்குறதுக்கு யாரும் வரக்கூடாது, இவங்களும் வெளியில போக கூடாது அப்படிங்கிற ரூல்ஸை போட்டுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ புரியல, இப்போ புரியுது ஏன் கிரவுன் பிரின்ஸ் ஒரு கோழையா இருந்திருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் மதர் குயின் வெளியில போகும்போதெல்லாம் நான் உனக்காக இருக்கேன், வெளியில கூட்டிட்டு போறேன்னு கிராண்ட் பிரின்ஸ் ஒரு மரியாதையின் மித்தம் சொல்லி இருந்திருப்பாரு. பட் இவ அதை தப்பா எடுத்துட்டு இருந்திருப்பா. கொஞ்சம் கூட கணவனை மதிச்சிருந்திருக்கவே மாட்டா. அதெல்லாம் தெரிஞ்ச கிரவுன் பிரின்ஸ் இந்த வாழ்க்கையும் வேண்டாம் பதவியும் வேணான்ட்டு எல்லாத்தையுமே கிராண்ட் பிரின்ஸ் மேல எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிருந்திருப்பாரு. இதுல கிராண்ட் பிரின்ஸோட மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. ஆனா அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் குயின் நிறைய மிஸ்டேக்க பண்ணிருக்காங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மறுநாள் மதர் குயினுக்கு அவங்க அண்ணன் கால் பண்றாரு. இப்படி அவன் பதவி ஏற்க போறான், நீ பாட்டுல அமைதியா இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல நான் உன்னை வந்து மீட் பண்றேன். நோ என்ன வந்து நீங்க மீட் பண்ண முடியாது, ஏன்னா 3 நாளைக்கு என்னை யாருமே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் உத்தரவு போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்ல, நீங்க அமைதியா இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குயினும் சொல்லிடுறா. அந்த நேரத்துல அவங்கள பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி குயினோட பிரதர் கிட்ட சொல்லும் போது அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வராரு. மறுநாள் பாத்தீங்கன்னா அழகா கிரவுன் பிரின்ஸோட ட்ரெஸ்ஸ மகாராஜாவுக்கு போட்டு விடுறாங்க. அந்த நேரத்துல சோய்க்கு டக்குன்னு கண்ணீர் வந்துருது. இத பாக்குறதுக்கு மகாராஜரும் அவங்க அப்பாவும் இல்லையே, இத மகாராணி பாத்திருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ டூ அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே அரசவையில கூடிட்டாங்க. சீக்கிரமா நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் நான் கூடவே இருக்க, எதுக்கும் பயப்படாத, எல்லாமே வெற்றியா தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவரு கிளம்பி போறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் மதர் குயினும் ரெடியாகி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மெஜஸ்ட்ரி வராரு. என்ன எதுக்காக பார்க்க வந்த அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு கேட்க, அம்மா உங்ககிட்ட நான் பேசணும்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ இந்த பதவியை திரும்ப எடுத்துக்கிற அப்படின்ற வார்த்தையை சொன்னீனா என்கிட்ட பேசு, இல்லனா பேசாத அப்படிங்கிற மாதிரி கத்த. அதை கேட்டுட்டு பயங்கரமா அழுதுறான். நான் இந்த பதவியை ஏத்துக்க மாட்டேமா, இந்த பதவி எனக்கானது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உனக்கு என்னடா தெரியும், உங்க அப்பாவோட ஆசை அது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்பா இறந்து போன அன்னைக்கு அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு அழ. அந்த நேரத்துல அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க அப்பா செத்த உடனே காரியம் முடியறதுக்குள்ள மெஜஸ்ட்ரிய கிங்கா மாத்துறதுக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடும் போது, நான் போட்டுக்க மாட்டேன், இது எனக்கானது இல்ல அப்படின்ற மாதிரி மெஜஸ்ட்ரி சின்ன வயசா இருந்தாலும் மறுத்திருப்பான். அந்த நேரத்துல உங்க அப்பாவோட கடைசி ஆசைதான் நீ ராஜாவா மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் வலுக்கட்டாயப்படுத்தி அந்த ட்ரெஸ்ஸையே போட்டு விட்டுருப்பாங்க. ஆனா இப்ப மெஜஸ்ட்ரி அம்மா முன்னாடி நின்னு, எனக்கு எல்லாமே தெரியுமா, அப்பாவுக்கு நான் ராஜா ஆகணும்னு ஆசை எல்லாம் கிடையாது, மாமா தான் ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கறத சொல்லும் போது இவ அதை கேட்டுட்டு பயங்கரமா கில்ட்ல அப்படியே அழுதுட்டு இருக்கும் போது, அம்மா அழாதீங்க, அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பிரைம் மினிஸ்டர் கார்ல அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கவுன்சிலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி பிஏ சொல்ல, இன்னும் நிறைய நேரம் இருக்கு அப்படின்ட்டு கார்லயே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நடுவுல பிரைம் மினிஸ்டர் பூந்து நிறைய வேலைகள் எல்லாம் பார்த்திருக்காரு இல்லையா. மதர் குயினை மீட் பண்ணிருக்காரு, மதர் குயினோட பிரதரை மீட் பண்ணிருக்காரு, ஏன் ஈயானை மீட் பண்ணிருக்காரு. எல்லாருக்குமே
இயான் இப்போ மகாராஜர் ஆகிறது பிடிக்கவே இல்ல, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டருக்கு. சோ இந்த மொத்த விஷயத்தையும் குயின் அப்படியே திங்க் பண்ணி பாக்குறா. டக்குன்னு போன் எடுத்து கிராண்ட் பிரின்ஸ்க்கு கால் பண்ணும்போது அவர் எடுக்கல. ஆனா அந்த நேரத்துல ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என்ன மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதனால டோ கிட்ட டைம் இருக்கா, த்ரோன் ஹாலுக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 30 minutes இருக்கு அப்படின்ற மாதிரி டோ சொல்ல சரின்னு இவனும் கிளம்பி போறான். அந்த நேரத்துல மதர் குயின் ரொம்ப பொறுமையா இருந்துட்டு டக்குன்னு கோர்ட் லேடியை கூப்பிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியுமா, எனக்கு பிடிச்சவள அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஜாய் கிட்ட நான் திடீர்னு குயினா மாறிட்டேனா இந்த ஊர் உலகத்துல இருக்க மக்கள்லாம் என்ன ஏத்துப்பாங்களா, குயினா ஏத்துப்பாங்களா, அதை விரும்புவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பா நீங்க ராயல் ஹைனஸ் எல்லாரும் ஏத்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உண்மையா சொல்றா, என்னெல்லாம் குயினா ஏத்துப்பாங்களாடா, எக்ஸாக்ட்லி அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க தான், அவங்க மேல லைட்டா பொசசிவ் பாதி பேருக்கும் பொறாம பாதி பேருக்கும் வெறுப்பு பாதி பேருக்கும் இருக்கதான் செய்யுது, ஆனா நீங்க குயின் ஆயிட்டீங்கன்னா அதை ஏத்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது லைட்டா வலிக்கதான் செய்யும், இருந்தாலும் நீங்க அந்த பதவியை ஏத்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பெயின் என்னோட கூட பிறந்ததுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அவளுக்கு கால் வருது, அவங்க அண்ணன் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன் அண்ணி எவ்வளவு அழகா அண்ணனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்கன்னு. அடுத்து என்ன பண்ணணும் எதையுமே சொல்ல மாட்டீங்க, அப்பா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட பிளான கேட்க கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஏன் பொறுமையா இருக்கணும், கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நீ அப்பா வீட்டுல தானே இருக்க, அங்கேயே இரு. சரி அங்க ஏதாவது கலவரம் நடக்குதா இல்ல பிரச்சனை நடக்குதா, ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீனா நானும் கேட்டு தெரிஞ்சுப்பல அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் கேட்க இது அன்னிக்காரி வேற ஒட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோயின் டக்குன்னு கட் பண்ண திமிர் பிடிச்சவ நம்ம ஹெல்ப் பண்ணாலும் மாறவே இல்ல பாரு அப்படின்ற மாதிரி இவன் புலம்ப என்ன சொன்னா அவன் தங்கச்சி அப்படின்னு அன்னிக்காரி கேட்க அவன் இங்க வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பேலஸ்ல காட்டுறாங்க. இப்ப எல்லா மந்திரிகளும் வராங்க, அதுல குயின் மதரோட அண்ணனும் வராரு. ஆப்போசிட்ல ஹீரோயின் நடந்து வரும்போது மகாராணிக்கு வணக்கம் செலுத்தணும்ல, அப்படி தலைய குனிஞ்சு வணக்கம் செலுத்த இவளும் வணக்கத்தை ஏத்துக்கிட்டு அப்படியே நடந்து போகும்போது அவரை முறைச்சுக்கிட்டே போகிறா. 2 அடி தாங்க எடுத்து வச்சிருப்பா. திடீர்னு பாத்தீங்கன்னா கவுன்சில்ல ஏதோ வெடிக்கிற மாதிரி இருக்கு, என்ன ஏதுன்னு அப்படியே திரும்பி பார்க்கும்போது திரும்பவும் வெடிக்குது. கவுன்சில் ஹால்ல தீ விபத்தா அப்படின்ட்டு பதறி போனவ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடி சோயும் ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாரும் பரபரப்பா நெருப்பு எரியறதுனால வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டோ நின்னுட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கிராண்ட் பிரின்ஸ் கூடல வந்துட்டு இருந்த, இப்ப கிராண்ட் பிரின்ஸ் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவரு கவுன்சில் ஹால்ல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ கவுன்சில் ஹால்ல இப்படியாப்பட்ட வெடி விபத்து. இப்போ கிராண்ட் பிரின்ஸுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. 2 பேரும் பதறி போய் நிக்கும் போது அரண்மனையே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் கண்டினியூஸா பாக்குறதுக்கு ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன்ல வைங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.